லட்சுமிக்கா, லட்சுமிக்கா, என்னாச்சு அழுதுட்டு இருக்கீங்க? எக்கா என்னாச்சு சொல்லுங்க. அம்மா, இந்த ஆளு காலையில 2 ஆடை கொண்டு போய் சுப்பிரமணியன் அண்ணன் கேட்டாருன்னு சொல்லி வெளியூர்ல கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. போற வழியில 2 பயலுங்க நாங்க சுப்பிரமணியன் அண்ணன் அனுப்புற ஆளுதான் சொல்லி ஆடை வாங்கிட்டு போனாங்களாம்மா. துட்டும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. சாயந்தரம் போல கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்படி சொல்லி இந்த ஆளு கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஐயோ, என்ன சொல்ல இந்த மனுஷனை. கடைசியில சுப்பிரமணியன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறோம், நாங்க ஆடெல்லாம் நான் யார்கிட்டயும் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லல, எங்களுக்கு இப்ப ஆடு வருமா வராதா, இல்லன்னா நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்கம்மா. கடைசியில இந்த 2 பயல்களும் எங்க ஆடை திருடிட்டு போயிட்டானுங்கம்மா. அக்கா சொல்றீங்க ஆடை திருடிட்டு போயிட்டாங்களா? இக்கா ஐயோ, என்ன அந்த 2 பையங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, பாக்குறதுக்கு வெளியூர்கார பயல்கமா இருந்தாங்கம்மா, உள்ளூர் பையங்க மாதிரி இல்ல. என்னதான் இருந்தாலும் காசை கொடுத்துட்டு ஆடை வாங்கிருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்லண்ணே. நல்ல கேளுமா, எந்த மனுஷனாலும் காசு வாங்காம ஆடை கொடுப்பானா? ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் என்ன சொல்லனே தெரியலம்மா. இப்படி நாங்க ஏமாந்து போட்டோமே. அக்கா விடுங்கக்கா, வருத்தப்படாதீங்கக்கா. லட்சுமிக்கா அழாதீங்கக்கா, எப்படியும் ஆடு கிடைச்சிரும். என்னே, அந்த ஆடை திருடினவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. பிறகு என்ன லட்சுமிக்கா, உங்க ஆடு கிடைச்ச மாதிரி தான். அம்மா, ஆடை வாங்கிட்டு போனவன் இந்நேரம் வச்சிருப்பானவங்க, அதை வித்து காசாக்கி இருப்பாமா. அக்கா வருத்தப்படாம இருங்க, உங்க ஆடு எப்படினாலும் உங்க வீட்டுக்கு வரும். ஆமாக்கா, கவலைப்படாம இருங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து எப்படினாலும் உங்க ஆடை திரும்ப கொண்டு வந்துருவோம். என்னே வாங்கனே போவோம். சரிம்மா, வாரேன். லட்சுமி வருத்தப்படாம இரு லட்சுமி, ஆடோட வாரேன் லட்சுமி. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதயா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். போ போ, ஆடோட வரதா இருந்தா வீட்டுக்குள்ள வா, இல்லனா வராத. சரி, அப்படி பேசாதடி, என் மேல என்னடி தப்பு இருக்கு? எடி, நான் நல்லது நினைச்சுதாண்டி செஞ்சேன். சரியா, காசு இல்லாம ஆடை கொடுத்ததா இது உனக்கு நல்லதாயா? போயாங்கிட்டு எடி, ஓ மரியாதையா போயிடியா. லட்சுமி என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா, இப்படி கோவப்படுறாளே. சரி, நம்மளோட முட்டாத்தனத்தால தான் இப்படி பண்ணிட்டோம். இனிமேலாவது கவனமா இருக்கணும். முதல்ல இந்த ஆடை கிடைக்கணும். கடவுளே, நீதான் கடவுளே, எனக்கு நல்ல வழியை காட்டணும். டேய் மாப்ள, ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னடா சொல்லு. டேய், ஆட்டை எப்படியோ ஆட்டைய போட்டாச்சு. அந்த ஆட்டை என்னடா செய்ய போறோம்? ஆட்டையா அடுத்து பிரியாணி போட வேண்டியதான். டேய், 2 ஆட்டை எப்படிடா பிரியாணி போட்டு சாப்பிட? என்னால சாப்பிட முடியாதுடா. டேய், நான் உன்னை கலாய்க்கிறேன்னு தெரிஞ்சு நீ பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியான்னு தெரிய மாட்டேங்கி. டேய், ஆட்டைய போட்டது காரணமே அதை விக்கிறதுக்கு தான். வித்து துட்டாக்கி நம்ம சரக்கடிக்க வேண்டாம், அதுக்கு தான். இப்ப ஆடை யாருக்கிட்டடா விக்க? தெரியலடா, போற வழியில யார்கிட்டயாவது ஆடை வித்துற வேண்டியதான். டேய், யாருக்கிட்டடா கொடுக்க? எனக்கு மட்டும் எல்லாமே தெரியுமாடா? என்கிட்டயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. வா பேசாம. ஏதாச்சும் கேட்டா போதும், எரிஞ்செரிஞ்சு விழுறான். டேய் மனோஜ், மனோஜ் வெளில வாடா. வரேன்டா. என்னடா காலையில எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? டேய் சும்மா தான்டா. டேய் படத்துக்கு போமாடா? படத்துக்கா? போகலாம். சரி சரி, இரு எங்க வீட்ல கேட்டு வரேன். சரிடா, சீக்கிரமா கேட்டு வா. சும்மா இரு, கத்திக்கிட்டே வருது. 4 அடி போடுடா. கத்தாதீங்க, கத்திக்கிட்டே வரீங்க எப்ப பார்த்தாலும். சரி, முதல்ல இதை வித்தாத்தா நிம்மதியா இருக்கும். ஆறி விடுங்க, ஆட்டையும் இப்படி அடிக்கானுங்க. சரி, மனசாட்சியே கிடையாது போல. டேய், சீக்கிரமா எவனா சிக்கறானான்னு பாருடா. அவன் தலையில அந்த ஆட்டை கட்டிட்டு காசை வாங்கிட்டு கிளம்புவோம். டேய் முடியலடா. சரி, எதுக்குதான் அந்த ஆட்டை களவான்ட்டு வந்தோமோன்னு இருக்கு. என்னது, ஆட்டை களவான்ட்டு வந்திருக்காங்களா? அப்ப இது இவங்க ஆடு இல்லையா? அப்ப இதை நம்ம சும்மா விடக்கூடாதே. என்ன பேசுறாங்கன்னு முதல்ல கேட்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா. நமக்கு தேவை காசு தானே. ஆட்டை வித்துட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். யாருதான் இந்த ஆட்டை தொலைச்சாங்களோ தெரியல. அவங்க கிட்ட முதல்ல இந்த ஆடை வாங்கி கொடுத்துடணும். எப்படியாச்சும் இவங்க கிட்ட முதல்ல வாங்கணுமே. எப்படி வாங்கலாம்? ஏதோ ஆடை விற்கணும் அப்படி போய்ங்கல்ல, நம்மளே வாங்கிக்கலாம். ஹலோ ஹலோ சார், என்ன சொல்லுங்க. இல்ல, அந்த ஆடை விற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் வேணா வாங்கிட்டுமா? டேய், எவனோ ஒருத்தன் கிடைச்சிட்டான்டா, அவன் தலையில கட்டிடலாம்டா. டேய், நம்ம ஆடை விற்கிறோம்னு சொல்லவே இல்லையே, இவன் எப்படிடா நம்ம கிட்ட வந்து கேட்கான்? டேய், ஏதோ ஒண்ணு ஆடு வேணும்னு கேட்காமல, கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு கிளம்புவோம். அவன்கிட்ட சரின்னு சொல்லு. சரிங்கண்ணே. சரி, உங்களுக்கு 1 ஆடு வேணுமா 2 ஆடு வேணுமா? எனக்கு 2 ஆடுமே வேணும். 2 ஆடு எவ்வளவு? 40 ரூபா. ஓ, வெறும் 40 ரூபா தானா? அந்த தாரேன். முட்டைப்பையில 40,000 சொல்லுடா. 40,000 40,000 40,000மா? சரி சரி, கேஷ் வந்து அக்கௌண்ட்ல தான் இருக்கு.
மாணிக்கண்ணே சூப்பரா சைக்கிள் ஓட்டுறீங்களே. ஆமாம்மா, பல வருஷமா சைக்கிள் தானே ஓட்டிட்டு இருக்கேன். சரி சின்ன பொண்ணு, வண்டியவே அண்ணே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவார் போல. சரிம்மா, இப்போ நம்ம எங்க போறோம்? ஊர் பூரா தேடி பார்த்தாச்சு, அந்த பயலுக இங்க இல்ல, என்ன செய்ய? என்ன இன்னும் 2 தெருவுல தேடி பார்க்க வேண்டியிருக்கு. தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அம்மா, அந்த பயலுக எனக்கு தெரிஞ்சு வேற ஊருக்கு போயிருப்பானுங்கன்னு நினைக்கேன். இப்போ என்னம்மா செய்ய? என்ன பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஏம்மா, எனக்கும் அதான் சரின்னு படுது. இப்போவே போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் தான் சாயந்தரத்துக்குள்ள என் ஆடு கிடைக்கும். சரி சின்ன பொண்ணு, ஆடை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்காரங்க சாயந்தரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்களா? எக்கா, இங்க ஆளை காணும்னாலே 3 நாள் 4 நாள் இழுத்தடிக்காங்க. இதுல ஆளை காணும்னா உடனே எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்க வேண்டிதான். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அக்கா, எனக்கு தெரிஞ்ச அக்கா இருக்காங்கடி. அவங்க எனக்கு சொந்தம் தாண்டி. அவங்க கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. பேசாம அவங்க கிட்ட சொல்லுமா? மாணிக்கண்ணே, உங்களுக்கு சம்மதமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருமா? அதான் சுந்தரி பிள்ளை சொல்றாளம்மா, யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு. பேசாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? சரிடி, அப்ப நான் அந்த அக்கா ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு கால் பண்ணி கேட்கேன். என்னே, அப்ப நேரா வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. சரிம்மா. மாணிக்கண்ணே, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நீங்க மட்டும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? திருப்புங்க வண்டிய. சரிம்மா. எடி சுந்தரி, உனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்கன்னு சொன்னில்ல, எஸ்ஐயா இருக்காங்களா? இல்லடி, கான்ஸ்டபிள். ஏடி என்னடி சொல்ற? கான்ஸ்டபிளா? ஏடி, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா கேஸ கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா? அக்கா, அதெல்லாம் கொடுப்பாங்கக்கா, வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி, வாங்க உள்ள போவோம். எம்மா, என் ஆடு கிடைச்சிருமா? என்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிம்மா. இந்த பிள்ளைகளை நம்பி வந்துட்டேன். ஆடு வருமா வராதா? லட்சுமி ஆடு வந்தா தான் வீட்டுக்குள்ள வரணும்னு இருக்கா. இப்போ என்ன செய்ய கடவுளே? சரி வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். நீ முதல்ல உள்ள போடி, உனக்கு தெரிஞ்சவங்க தானே உள்ள இருக்காங்க. நீ முதல்ல போ. சரி சரி. ஏப்பா தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. என்னனே சொல்லுங்க. ஏப்பா, ஏடிஎம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இது என்ன இடம்? இது பேங்க்னே. ஏடிஎம் போனா ரொம்ப லேட் ஆகும். நின்னு காசு எடுக்க வேண்டியிருக்கும். இது பேங்க் போனோம்னா சீக்கிரமா செல்லான ஃபில் பண்ணி காசு எடுத்துடலாம். டேய், இவன் என்னடா சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. டேய், எனக்கும் ஒண்ணும் புரியல. பேங்குங்க செல்லானுங்க ஒண்ணும் புரியல. சரி, என்னமோ துட்டு வந்தா சரிதான். டேய், இது பேங்காடா? நான் வாழ்க்கையில நான் பேங்க பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்திருக்கேனா? வா வா போய் பாப்போம். உள்ள வாங்க. வாரம்பா, நீ உள்ள போ. அம்மா சுந்தரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. உனக்கு தெரிஞ்ச அக்கா எங்கம்மா இருக்காங்க? அந்த இருக்காங்க பாருங்க. அக்கா, எப்படி இருக்கீங்க? ஆமா சுந்தரி, நல்லா இருக்கியா? என்ன திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்க? ஏடி சின்ன பொண்ணே, பாத்தியாடி சுந்தரிக்கு எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஆமாக்கா, நான் கூட அவளை டம்மின்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இனிமேல் அவளை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். அப்படின்னா தான் எந்த உதவினாலும் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவா. ஆமாடி, நானும் அதான் நினைச்சேன். நீ சொல்லிட்ட. ஒண்ணும் இல்லக்கா, இந்த இவர் எனக்கு தெரிஞ்சவரு. இவரோட ஆளு 2 யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேன். அப்படியாம்மா? சரிம்மா, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லு. சரிக்கா, சொல்றேன். அண்ணே, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்றாங்க. அம்மா, நான் கை நாட்டு, எனக்கு எழுத தெரியாது. நானே எழுதி கொடுத்துறேனே. சரிம்மா. ஏம்மா சுந்தரி, அங்க உட்கார்ந்து எழுதி கொடுக்க சொல்லு. சரிக்கா. அங்க உட்கார்ந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க. வாங்க நம்ம அங்க உட்கார்ந்து எழுதி கொடுப்போம். என்னே, ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். எப்பா, இங்க என்னப்பா, இந்த பேங்க்ல எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது யூனிஃபார்ம்னே, அப்படிதான் இருக்கும். இப்போ வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்காங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? சரிப்பா. சரி, சீக்கிரமா காசு எடுத்து கொடுப்பா. சொல்லுப்பா தம்பி, யார் நீ? மேடம், இங்க 2 பேர் நிக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே திருடன். என்னப்பா சொல்ற? திருடங்களா? என்ன திருடிட்டு வந்தாங்க? மேடம், அவங்க கையில வச்சிருக்காங்கல்ல 2 ஆடு, அந்த 2 ஆடையும் அவங்க தான் திருடிட்டு வந்தாங்க. அவங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்ட போய் தான் சரின்ட்டு காசு தரேன், ஆடை கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். பேங்க் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? இப்பதான் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க 2 ஆடை காணோன்னு. ஒருவேளை அந்த ஆடு தான் இந்த ஆடா இருக்குமோ? மேடம், நல்லா விசாரிச்சு கேட்டு பாருங்க மேடம், அந்த ஆடா தான் இருக்கும். எப்பா, அந்த ஆடை தொலைச்சவங்க அந்த உட்கார்ந்து இருக்காங்க பாரு. அட, இது பூமாரியோட அப்பா. அப்ப பூமாரியோட அப்பா தான் ஆட்டை தொலைச்சிருக்காரா? ஐயோ, அந்த விஷயத்தை முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லுவோம். மேடம், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் மேடம். மேடம், இந்த ஆடை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். மேடம், இவங்க
டேய் பேசிக்கிட்டே நிக்காத போ. செல்லங்களா நீங்க என்கிட்ட கிடைச்சிட்டீங்களா? இது என்னோட ஆடுதான். எப்பா தம்பி ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல சார், இருக்கட்டும், நன்றிலாம் எதுக்கு? பா நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு நன்றி மட்டும் சொன்னா பத்தாது, இதை விட பெரிய பரிசா உனக்கு கொடுக்கணும். மாணிக்கண்ணே, அந்த பையன் யாருன்னு தெரியுதா? யாரு சின்ன பொண்ணு? என்னே, நம்ம புஷ்பாக்காவோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரோட அக்கா பையன் தானே அது. அப்படியாம்மா, புஷ்பாக்கா சொந்தக்காரங்க தானா? அதான் புஷ்பாக்கா மாதிரியே நல்ல குணமா இருக்காங்க. நம்மள புகழ்ந்து பேசுறாங்க. ஐயோ சுசீலா வர இல்லையே இந்த விஷயத்த கேக்குறதுக்கு. எப்பா சரண் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏக்கா உங்கள ஆண்டின்ட்டா. எப்பா எனக்கு அவ்வளோலாம் வயசாகல, உன்னை விட ஒரு 5 வயசு தான் பெரிய பொண்ணு. அப்படியாக்கா? சரிக்கா. அது போய் சொல்லுது, உன்னை விட 20 வயசு கூட இருக்கும். உங்களோட ஒரே காமெடி தான் நீங்க 3 பேர் சேர்ந்தாலே. அக்கா நம்மள காமெடி பீஸுங்காக்கா. அவன் என்னையும் சொல்லல, உன்னையே தான் சொல்றான். ஆமா சரண், அந்த திருடங்களை புடிச்சு கொடுத்துட்டியா? ஆமா ஆமா, அந்த திருடங்களை மாட்டி விட்டேன், உள்ள அடி வாங்கிட்டு இருக்காங்க, பாக்குறீங்களா? மேடம் மேடம், இவங்க தான் மேடம் அந்த திருடங்க. என் ஆட்டோ இதை என்கிட்ட ஏமாத்தி திருடிட்டு போனது இவங்க தான். எப்பா தம்பி, உன் பேச்சு கேட்டு இப்ப பேங்க்னு சொல்லி தானப்பா வந்தேன். பேங்க்குள்ள கூட்டிட்டு போய் இந்த அம்மா அடி அடி அடிக்குது. இது என்ன இடம்பா? இன்னுமா புரியல? இது போலீஸ் ஸ்டேஷன். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? இப்படி ஏமாந்துட்டோமே. டேய் மாப்ள பாத்தியாடா, நம்ம ஒருத்தனை ஏமாத்தணும், நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஐயோ கடவுளே, இனிமேலாச்சும் யாரையும் ஏமாத்தாம இருங்க. ஆமா, இல்லன்னா எங்க நிலைமை மாதிரி தான் உங்க நிலைமை ஆயிடும். யாரையும் ஏமாத்தாதீங்க. சரி சரி, பேசுறது போதும், உள்ள வாங்க. அந்த பொம்பளை மறுபடியும் நம்மள அடிக்கிறதுக்கு தான்டா கூப்பிடுது. அப்பா தம்பி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? நல்ல வேலை, எப்படியோ சுசீலாவை பார்க்கலாம்னு நினைச்சேன். இவரே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்படியே சுசீலாவை பார்த்த மாதிரி இருக்கும். சரி சரி சார், கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். சரிப்பா, கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்.